வீடியோவை பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு 5 செட் அரித்மெட்டிக் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவில் வந்து உங்களுக்கு சம்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும், அதை பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது பாருங்கள். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் சம் இதோ. Downstream speed of the boat is 5 km more than its upstream speed and the speed of the boat in still water is 280% more than the speed of the stream. Find the total time taken by boat to travel 42 km in downstream and 31 km in upstream. Okay. என்ன சொல்லியிருக்காங்க? டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடுக்கு வந்து டின்னு கொடுக்கலாம். ஓகே ஓகே டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 5 வந்து அப்ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ணும்போது 5 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்ஸ்ட்ரீம் வந்து நம்ம வந்து அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஓகே டிஎஸ் யூஎஸ்ன்னு போட்டுக்கலாம். ஓகே ஸோ இது எக்ஸ் அப்படின்னா எனக்கு வந்து டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து அதை விட 5 கிலோமீட்டர் வந்து அதிகமாக இருக்குமா. ஓகே 5 கிலோமீட்டர் ஸ்பீடு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குமா. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு and the speed of the boat in still water 280% more than the speed of the stream. Speed of the boat in still water. Okay. போட்டோட ஸ்பீடு எக்ஸ், நமக்கு ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து ஒய். ஓகே போட்டோட ஸ்பீடு என்னன்னா 280% மோர் தென் அப்படின்னா அப்படின்னா நமக்கு போட்டோட ஸ்ட்ரீமோட ஸ்பீடை காட்டிலும் வந்து 280% வந்து அதிகமாக இருக்கும். போட் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் பிளஸ் 280% ஆஃப் ஸ்ட்ரீமோட ஸ்பீட். அப்போ எனக்கு 380%. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 100%. ஸோ அப்போ எனக்கு ரேஷியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா எனக்கு 19:5 அப்படிங்கிற ரேஷியோவில் எனக்கு கிடைக்குமா. ஓகே ஸோ இப்போ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் அப்படிங்கிறது நமக்கு தந்திருக்காங்க, அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீட் அப்படிங்கிறது தந்திருக்காங்க. நமக்கு போட்டோட ஸ்பீட் அண்ட் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் வந்து ரேஷியோல தந்திருக்காங்க. ஸோ இப்போ நல்லா பாருங்க, ஸோ எக்ஸ் பிளஸ் 5 அப்படிங்கிறது எனக்கு வாட்டர் கூட போட் போகிற ஸ்பீடு. ஓகே அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க ரிவர்ஸ்ல இப்படி வரும்போது எனக்கு எக்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது இருக்கு. கரெக்டா? ஸோ அப்படின்னா எனக்கு போட்டோட ஸ்பீடு வந்து இது கூட ஜாயிண்ட் ஆகும், போட்டோட ஸ்பீடு வந்து இதை வந்து கட் பண்ணும். கரெக்டா? போட்டோட ஸ்பீடு வந்து கட் பண்ணும். அப்போ நான் உதாரணத்துக்கு இப்போ நான் போகும்போது 17 கிலோமீட்டர் வேகத்தில் போட்டு போய்கிட்டு இருக்கு, நான் 2 கிலோமீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா போகும்போது எனக்கு 19 கிலோமீட்டர் வேகத்தில் நான் போவேன். ஓகே 19 கிலோமீட்டர் வேகத்தில் நான் போவேன். ஸோ அதே நான் ரிவர்ஸ்ல வரும்போது ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து 2 கிலோமீட்டரா இருக்கிறதுனால நான் வந்து அதை வந்து கட் ஆகும். எனக்கு வந்து நார்மல் ஸ்பீடு வந்து 17ல இருந்து 2 கட் ஆகும். அப்போ 15 கிலோமீட்டர். அப்போ எனக்கு வந்து ஹாஃப் வேல்யூ, அதாவது 4 அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து 4ல ஹாஃப் அப்படிங்கிற வேல்யூ வந்து எனக்கு ஸ்ட்ரீமோட வேல்யூ 2. கரெக்டா? 2. அப்போ எனக்கு வந்து இங்க 5 அப்படிங்கிறது வந்து அதிகமாகுது, ரெண்டுத்துக்கும் வந்து டிஃபரன்ஸ் வந்து 5. இந்த 5/2 அப்படிங்கிறது எனக்கு ஸ்ட்ரீமோட வேல்யூ. ஸ்ட்ரீமோட வேல்யூ வந்து எனக்கு 2.5. கரெக்டா? 2.5 அப்படிங்கிறது எனக்கு ஸ்ட்ரீமோட வேல்யூ. அப்படிங்கிறது எனக்கு ஸ்ட்ரீமோட வேல்யூ. ஓகே ஸோ இப்போ பாருங்க 2.5 அப்படிங்கிற ஸ்ட்ரீமோட வேல்யூ, 5 which is equal to 2.5 அப்படின்னா 19 அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ போட்டோட ஸ்பீட். 19 நீங்க கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2.5 ஹாஃப் வேல்யூ வருமா. ஹாஃப் வேல்யூ அப்படின்னா எனக்கு 9.5. ஸோ போட்டோட ஸ்பீடு எனக்கு வந்து ஃபைனலா எவ்வளவு 9.5. ஸ்ட்ரீமோட வேல்யூ வந்து எனக்கு 2.5 கிலோமீட்டர் பர் அவர். கரெக்டா? 2.5 கிலோமீட்டர் பர் அவர். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா find the total time taken by boat to travel 42 km. 42 km downstreamலையும் plus
31.5 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீமில் போகிறதுக்கான டோட்டல் டைம் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. டவுன் ஸ்ட்ரீம் எனக்கு வந்து எக்ஸ் ரெண்டும் ப்ளஸ், அதாவது போட்டும் ஸ்ட்ரீமும் ப்ளஸ் ஆகும். எனக்கு இங்கே வந்து என்ன வேல்யூ வரும், எனக்கு 12. மிச்சம் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மைனஸ் பண்ணுற வேல்யூ வந்து எனக்கு இங்கே வரும் 7. ஸோ இதுக்கான டைம் தான் வந்து நமக்கு ஃபைனலாக வரக்கூடிய ஆன்சர். ஸோ இது கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், 2.5 வருமா, 12 3.5. ஸோ நீ இங்கே இதில் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 3.5 உங்களுக்கு 4.5. ஸோ டோட்டலாக எனக்கு வந்து மொத்தமாக எனக்கு 8 hour அப்படிங்கிறது எனக்கு ஆகும். ஸோ அதுதான் நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ஆன்சர். ஓகே, ஃபைனலான ஆன்சர் வந்து 8 hour. ஸோ உங்களுக்கான அடுத்த சம், 6 years ago ஏஜ் ஆஃப் சீகா. சீகாவா ஓகே, நம்ம சீகா அப்படின்னு வச்சுக்கலாம். Chika is 2 years more than the present age of Deepak. If the ratio between the Deepak age 4 years hence and Chika 2 years hence will be 4:5, then find the present age of Deepak. Okay. நல்லா பாருங்க. ஓகே, பிரசன்ட்ல இருக்கும். ஓகே, இதுல வந்து சீகாக்கு வந்து சீகா அண்ட் தீபக் எஸ் டின்னு போட்டுக்கலாம். ஓகே, 2 years more than, அதாவது 6 years ago சீகாவோட வயசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 years ago சீகாவோட வயசு வந்து s minus 6 x minus 6. ஸோ அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, more than the present age of Deepak, 2 years more than the present age of Deepak. கரெக்டா? ஸோ இந்த வேல்யூ 1 வேணாம், நீங்கள் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம s which is equal to இந்த 6 அந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது d plus 8 உங்களுக்கு 1. ஓகே, ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா the ratio between the Deepak 4 years hence and Chika 2 years hence. என்ன சொல்லியிருக்காங்க, 4:5. 4:5 percentage of Deepak என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 5d plus 20 4s plus 8. ஓகே, ஸோ இந்த பக்கம் வரும்போது உங்களுக்கு 5d plus 12 4s. ஸோ அப்போ 4s வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு s அப்படிங்கிற வேல்யூ d plus 8. ஸோ நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 4d plus 8 என்ன வரும் அப்படின்னா 4d plus 32. ஓகே, இந்த 5d plus 12 இருக்கா, ஸோ இந்த பக்கம் போகும்போது உங்களுக்கு வந்து வெறும் d 20. ஸோ எனக்கு ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் தீபக் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகே, 20 years அப்படிங்கிறதா வந்து ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் தீபக். ஓகே, ஸோ இதையே வந்து நம்ம வந்து வேற மெத்தட்ல எப்படி போடலாம், ஸோ அதையும் வந்து பார்ப்போம். வேற மெத்தட்ல எப்படி போடலாம் அப்படின்னா ஸோ இப்போ நல்லா பாருங்க, 6 years ago சீகா வந்து 2 years more than the present age of தீபக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து தீபக்கோட வயசு வந்து 10ன்னு வச்சுக்கோங்க. 6 years ago. ஓகே, 6 years ago அப்படின்னா 6 years ago 2 years more than the present age of தீபக். ஓகே, 2 years more than the present age of தீபக் அப்படின்னா அவனோட வயது வந்து 12. ஆனா சீகா வந்து 6 years ago. 6 years agoவே வந்து சீகாவோட வயசு வந்து 12. ஓகே, 6 years ago வந்து சீகாவோட வயசு வந்து 12. அப்போ பிரசன்ட்ல என்ன இருக்கும், 12 plus 6 18. 18. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் சீகாவோட வயசு வந்து உங்களுக்கு 18. ரெண்டு பேருக்கு நடுவில் வயசு டிஃபரன்ஸ் வந்து 8. ஸோ இது வந்து மாற போறதே கிடையாது. 10 வருஷம் ஆனாலும் சரி, 20 வருஷம் ஆனாலும் சரி, இன்னொரு 500 வருஷம் ஆனாலும் சரி, இந்த வயசு இவங்க ரெண்டு பேருக்குள்ள வயசு வந்து மாற போறதே கிடையாது. கரெக்டா? ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the ratio between Deepak 4 years from hence. 4 years from hence and Chika வந்து 2 years from hence அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து நம்ம வந்து அதுல இருந்து 2 வயசு கம்மி பண்ணணும் அப்படின்னா
நமக்கு வந்து இவங்களுடைய டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடைச்சிடும். கரெக்டா? இப்போ நல்லா பாருங்க, 4 years தீபக் வந்து 4 years hence, சீகா வந்து 2 years hence, 4:5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நமக்கு இவங்க 2 பேர்த்தோட வயசு வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா நமக்கு வந்து 8 years டிஃபரன்ஸ் வரும். கரெக்டா? ஓகே, 8 years அப்படிங்கிறது 8 years அப்படிங்கிறது நமக்கு டிஃபரன்ஸ் வரும். இதுல வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா வரும்போது நம்ம வந்து இது வந்து 2 பண்ணோம் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ரேஷியோ வந்து ஈக்குவல் ஆகும். அப்போ வந்து நமக்கு இந்த 8ல வந்து 2 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 6. ஓகே, 6 years அவங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ். அப்போ 5:4 அப்படிங்கிறது எனக்கு வந்து டிஃபரன்ஸ் வந்து 6 அப்படின்னா எனக்கு 4 யூனிட் வந்து 24, எனக்கு வந்து 5 யூனிட் அப்படிங்கிறது 30. ஓகே, 30. கரெக்டா? ஓகே, 30. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4 years ஃப்ரம் 4 years ஹென்ஸ் அப்படின்னு தீபக்கோட வேல்யூ தந்திருக்காங்க. அது நமக்கு 24. அப்போ நமக்கு ப்ரெசென்ட் ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீபக்கோடது 20. ஓகே, ஸோ இது கொஞ்சம் லைட்டாக வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்க பாருங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் என்னால் புரிய வைக்கிற அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ உங்களுக்கான அடுத்த சம். A man invested an amount of 12,000 in a scheme offering a compound interest at the rate of 10% for first year, 12.5% for second year, and 20% for remaining time. Find the CI, compound interest, offered to him at the end of the 2 year and 4 months. So principal amount, compound interest. Okay, principal amount வந்து எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க? 12,000. ஓகே, ஸோ ரேட் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் இயர் வந்து 10%, செகண்ட் இயர் வந்து எனக்கு 12.5%, அதுக்கப்புறம் ரிமைனிங் டைம் வந்து எனக்கு 20% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும்? எனக்கு வந்து 2.4 மாதத்துக்கு அப்புறம் 2 வருஷம் 4 மாதத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து கையில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இதன் மூலமாக வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2.4 years. ஸோ 2.4 years அப்படிங்கிறது நமக்கு 4 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.4 கிடையாது. 12 மாசத்துல நமக்கு வந்து 4 மாதம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து 1/3 2.1/3 year. ஓகே, ஸோ இது எப்படி வந்து நம்ம ஃபார்ம் பண்ணலாம்? ஸோ நார்மலாக வந்து நம்ம ட்ரீ டயக்ராம் போட்டு பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஃபார்முலா மெத்தட் வந்து போட்டு கூட பண்ணலாம். ஸோ ஃபார்முலா மெத்தட் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? P which is equal to நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் என்ன 100%, 110%, நமக்கு 100, 1.12% இன்ட்டு மிச்சம் வந்து நமக்கு என்ன 120, 100, 120% divided by 1/3 which is equal to -3 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். கரெக்டா? இந்த மெத்தட்ல நம்ம பண்ணலாமா? சரி, இதுவே நம்ம பண்ணி பார்ப்போம். இதுல டஃபா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ட்ரீ டயக்ராம் போய்க்கலாம். ஓகே, இனிஷியலா எனக்கு வந்து 12,000 பிரின்சிபலா. ஸோ ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 10% அப்படிங்கிறது எனக்கு வந்து 10ல் 1 110, 100 இதுதானே 10%. எனக்கு இதில் வந்து டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிற வேல்யூ. ஓகே, கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10ல் 1. ஓகே, அதை வந்து மிச்ச வேல்யூ என்ன அப்படின்னா 10ல் 11. 10ல் உங்களுக்கு 11 அப்படிங்கிறது 10 அப்படிங்கிறது பிரின்சிபல், 11 அப்படிங்கிறது உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட். ஓகே, இன்டூ செகண்ட் இயர்ல வந்து எனக்கு வந்து இந்த வேல்யூ வந்து 1/8. ஸோ 8 அப்படிங்கிறது எனக்கு பிரின்சிபல், 9 அப்படிங்கிறது டோட்டல் அமௌண்ட். ஸோ மிச்சம் வந்து 20%. 20% அப்படிங்கிறது எனக்கு 4 மாசத்துக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ 1/3, சாரி 20 × 1/3. 20 × 1/3 அப்படிங்கிறது இது நீங்க கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 6.66% அப்படிங்கிறது வரும். 6.66% அப்படிங்கிற வேல்யூ வரும். இதை வந்து நீங்க 10க்கு கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2/3. அப்போ 10 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து 3 அப்படின்னா உங்களுக்கு 100 அப்படின்னா உங்களுக்கு 10ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2/3
30 அப்படிங்கிற வேல்யூ. கரெக்டா? 2/30 அப்படிங்கிற வேல்யூ. அப்போ பிரின்சிபல் அப்படிங்கிறது எனக்கு வந்து 30, எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 2. ஓகே, அப்போ பிரின்சிபல் எனக்கு வந்து 30, இன்ட்ரெஸ்ட் பிளஸ் வந்து பிரின்சிபல் எனக்கு டோட்டல் அமௌண்ட் 32 மைனஸ் 12,000. இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஃபைனல் அமௌண்ட்டாக வச்சுக்கலாம். அமௌண்ட் ஓகே. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும். அது வந்து பிரின்சிபல் கழிச்சோம் அப்படின்னா நமக்கு வர வேல்யூ. உங்களுக்கு இந்த பார்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, 6.66% அப்படிங்கிறது எனக்கு 10ல் 6.66% அப்படிங்கிறது எனக்கு வந்து 3ல் 2. ஓகே, அப்போ நான் இதை 100% கால்குலேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 100க்கு 6.66% அப்படின்னா நான் இதை வந்து கீழே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன் இந்த வேல்யூவை. அப்போ நான் இதை வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா 2/30 ஃபைனல். ஓகே, ஸோ அதை தான் வந்து நான் வந்து 2/30 எழுதியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் வந்து பிரின்சிபல் சேர்த்து 32 அப்படிங்கிறது எழுதுவோம். ஸோ இப்போ கேன்சல் பண்ணுவோம் பார்த்துங்க. 32 4 10 கேன்சல் ஆகும். உங்களுக்கு 3 10 உங்களுக்கு இன்னொரு சைஃபர் கேன்சல் ஆகும். 10 4 கீழே எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சா? உங்களுக்கு 12 என்னது எனக்கு 12 144 into 11. ஸோ நம்மளுக்கு 11 வந்து மல்டிப்ளை பண்ணுறது தெரியும். 4 8 5 1. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடியது. எக்ஸ்ட்ராவாக ஒரு 0 இருக்கிறனால வந்து நம்ம எக்ஸ்ட்ரா 0 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் 12,000 இது வந்து பிரின்சிபல், இது வந்து டோட்டல் அமௌண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கிடைச்சிடும். எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபைனலாக கிடைக்கக்கூடியது வந்து 3840 அப்படிங்கிற வேல்யூ தான் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து எனக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய அமௌண்ட். ஓகே, ஸோ ஈஸி தான். இந்த மெத்தடே நமக்கு வந்து ஈஸியாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6 men can complete the piece of work in 12 days. 8 women can complete the piece of same work in 18 days. And 18 children can do it in 10 days. 4 men, 12 women and 20 children do the work for 2 days if the remaining work be completed by men in 1 day. How many men will be required? Okay. Men, women and children தந்திருக்காங்க. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 6 men வந்து 12 நாள் ஒர்க் பண்ணுவாங்க. 6 into 12. ஓகே, person into days, அதான் வந்து நமக்கு டோட்டல் ஒர்க். ஓகே, 8 women 18 days, 18 children 10 days. ஓகே, ஸோ இதை நீங்கள் வந்து கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 3 3 2 4 5 ஓகே 3 3 2 2:4:5 அப்படிங்கிற ரேஷியோவில் எனக்கு கிடைக்கும். என்ன அப்படின்னா இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா 2 men are equal to 4 women and 4 women or 5 children. 2 ஆண்கள் சேர்ந்து செய்யற வேலை வந்து 4 பெண்கள் சேர்ந்து பண்ணுவாங்களாம். அதே மாதிரி வந்து அதே ஒர்க்கை வந்து 5 சில்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு தேவைப்படுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி அப்படிங்கிறது வந்து மென்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு 4 men plus 12 women plus 20 children 2 நாளைக்கு ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நல்லா பாருங்க. ஸோ இதை வந்து ஒரு பர்சனுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பர்சனோட எஃபிஷியன்சிக்கு வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 2 men அப்படின்னா நமக்கு வந்து 2 men which is equal to என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா
4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ அப்போ எனக்கு 12 அப்படிங்கிறது என்னவாகும் அப்படின்னா 3 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறதுனால எனக்கு 6 ஆகும். ஓகே 12 அப்படிங்கிறது எனக்கு வந்து 6 ஆகும். ஓகே அப்போ நான் வந்து 4 men 4 plus 6. ஸோ இந்த வேல்யூ வந்து நான் வந்து இதனுடைய ஹாஃப் தான் வந்து இதனுடைய எஃபிஷியன்சி. கேர்ள்ஸோட எஃபிஷியன்சி, அதாவது உமனோட எஃபிஷியன்சி வந்து ஹாஃப், மென்னோடது ஹாஃப். ஓகே அப்போ 12 அப்படின்னா எனக்கு 6 வரும். ஸோ அப்போ 20 அப்படிங்கிறது 2ல வந்து அவங்களோட 5 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ 5 அப்படின்னா 4, உங்களுக்கு வந்து 4 அப்படின்னா 8. ஓகே இவங்க 2 days பண்ணுவாங்க. நம்ம மென்னோட எஃபிஷியன்சிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். 2 நாள் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. பிளஸ் மென்னோட எஃபிஷியன்சி வந்து நமக்கு 4, அவங்க வந்து ஒரே நாளில் வந்து பண்ணுவாங்களாம். மிச்சம் இருக்கிற வேலையை வந்து நமக்கு ஒரே நாளில் பண்ணுவாங்களாம். மென்னோட எஃபிஷியன்சி கிடையாது, இது டோட்டல் மென். இவங்க வந்து ஒரு நாளில் பண்ணுவாங்களாம், அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அப்போ நமக்கு இந்த வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகே ஸோ இப்போ டோட்டல் ஒர்க் அப்படிங்கிறது வந்து நம்ம மென்னில் வந்து போட்டிருக்கோம். அப்போ நமக்கு வந்து 6 into 12 அப்படிங்கிறது நமக்கு டோட்டல் ஒர்க் 72 அப்படிங்கிறது டோட்டல் ஒர்க். எனக்கு 10 18 into 2 36 72 minus 36 அப்போ எனக்கு வந்து எக்ஸ். ஓகே எக்ஸ் வேல்யூ வந்து 36. அப்போ எனக்கு மிச்சம் இருக்கிற வேலையை ஒரே நாளில் முடிக்கணும் அப்படின்னா எனக்கு 36 ஆண்கள், அதாவது 36 மென் வந்து எனக்கு வந்து தேவைப்படுறாங்க அந்த வேலையை முடிக்கிறதுக்காக. ஓகே ஸோ உங்களுக்கான அடுத்த சம். The profit earned by selling a chair for 752 is 1.2 times the loss incurred when the same chair was sold for 400. So what is the cost price of the chair? Okay. 752 ரூபாய்க்கு செல் பண்ணும்போது, செல்லிங் பிரைஸ் இருக்கும்போது எனக்கு ப்ராஃபிட் ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லைங்களா? ப்ராஃபிட் ஒரு வேல்யூ கிடைக்கும். எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகே எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். எக்ஸ் வேண்டாம், ப்ராஃபிட் P1 அப்படின்னு வச்சுக்கலாம். ப்ராஃபிட் வந்து எனக்கு P1 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ வந்து நான் வந்து எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது இதை விட கம்மியாக தான் இருக்கும். ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா எனக்கு செல்லிங் ப்ரைஸோட காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். ஓகே செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு 1.2 டைம் 1.2 டைம்ஸ் வந்து 400 ரூபாய்க்கு விற்கும்போது லாஸ் வேல்யூ இருக்கு இல்லைங்களா? 400 ரூபாய்க்கு விற்கும்போது நமக்கு வந்து லாஸ் அப்படிங்கிறது ஒன்று நடக்கும். அந்த அமௌண்ட்டுக்கு வந்து 1.2 டைம்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா பாருங்க, இந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது which is equal to 752 ரூபாய்க்கு விற்கும்போது அதுக்கான ஒரு ப்ராஃபிட் அமௌண்ட் கிடைக்கும். அது வந்து ஈக்குவல் டு 1.2%. 1.2 டைம்ஸ்ல வந்து நமக்கு இந்த 400க்கு விற்கும்போது ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும் இல்லைங்களா? லாஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ வந்து நம்ம காஸ்ட் பிரைஸ் வந்து 400க்கு பிளஸ் தான் இருக்கு. அந்த அமௌண்ட் வந்து 1.2 டைம்ஸ் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. சம்ஸ் போடும்போது உங்களுக்கு புரியும். ஓகே அப்போ நான் வந்து இப்போ எக்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் காஸ்ட் பிரைஸா வச்சுக்கிறேன். ஓகே இப்போ 752 மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ப்ராஃபிட். கரெக்டா? ஏன்னா வந்து எனக்கு செல்லிங் பிரைஸ் தான் அதிகமாக இருக்கணும். ப்ராஃபிட்ல வந்து எனக்கு செல்லிங் பிரைஸ் அதிகமாக இருக்கணும். ஓகே இது வந்து எனக்கு ப்ராஃபிட். இது வந்து 1.2 டைம்ஸ் வந்து எனக்கு லாஸ்க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். லாஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு காஸ்ட் பிரைஸ்ல இருந்து செல்லிங் பிரைஸ் வந்து மைனஸ் பண்ணாதான் எனக்கு லாஸ், அதை விட கம்மியாக இருந்தாலும் லாஸ். அப்போ செல்லிங் பிரைஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 400 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 400. ஸோ இதுதான், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். எக்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு காஸ்ட் ப்ரைஸ். 1.2 அப்படிங்கிறது வந்து 1.2 எக்ஸ் மைனஸ் 480 752 மைனஸ் எக்ஸ். ஓகே உங்களுக்கு 2.2 எக்ஸ் 480 2 3 1 3 1232 டிவைட் பை 2.2. ஸோ இங்கே 0 போட்டு 22ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா ஒரு வேல்யூ வரும் இல்லைங்களா? அதுதான் நமக்கு கிடைக்கிற காஸ்ட் ப்ரைஸ். 22 அப்படின்னா எனக்கு 110 மிச்சம் 110ல் போயிடுச்சு அப்படின்னா எனக்கு 13 இருக்கும். 13 அப்படிங்கிறது எனக்கு 6 மிச்சம் 0. ஓகே 560 அப்படிங்கிறதா எனக்கு
காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, 560 அப்படிங்கிறது காஸ்ட் ப்ரைஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், புதுசாக ஏதாவது கற்றுருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் கன்வீனியண்ட்டாக வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. பாய் பாய்.